Again this afternoon, all who have come, God bless you all. Facebook online வழியாய் YouTube வழியாய் வருகிற தெய்வ பிள்ளைகளை கூட கர்த்தர் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. God abundantly bless children who are coming through Facebook and online. கடந்த ஒரு மாசம் முழுவதுமாய் தெய்வத்துடைய வார்த்தை நமக்கு பலனாய் இருந்தது. All the past month the word of the Lord was நமக்கு அது ஜீவனாய் இருந்தது. It was a life to us. எத்தனை பேர் ஆமென் சொல்ல தயாராக இருக்கிறோம்? Praise the Lord. ஒவ்வொரு வசனங்கள் கர்த்தர் நமக்கு அற்புதமாய் தெய்வம் தர ஆரம்பித்தார். Every word God miraculously gave us. நான் போன வாரம் பிரஸ்தாபித்தது போல, as I preached last week, 15ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி பாகத்தை உங்களோடு நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். I started preaching the last part of Psalms 15. நான் நினைச்சேன் கர்த்தாவே அடுத்த இந்த வாரம் இதை பிரசங்கிக்க வேண்டும். I asked the Lord, what should I preach? அத பரிசுத்த ஆவியான லிங்க் பாருங்க. Look at the link of the book. அறியாததை தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். God teaches us mysterious things. காரணம் அந்த பிரசங்கம் முடியல. Reason as that preaching அது முடிய வேண்டும் என்றால் that has to finish. ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்க ஆரம்பிக்கிறது. A blessing has been waiting. ஆகையால் அந்த ஆசீர்வாதத்தை பிரஸ்தாபித்தால் அந்த பிரசங்கத்தினுடைய டாபிக் பாகம் ஒண்ணு முடியாக ஆரம்பிக்கும். Therefore if that blessing is released, the preaching part will get finished. நான் தெய்வத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். I started praying to the Lord. அதனுடைய பாகம் என்ன? What part is that? Praise the Lord. தெய்வம் தருகிறதான வாக்குத்தத்தங்கள் எத்தனை பெரிதாய் இருக்கிறது. How mighty is God's promises. 15ஆம் வசனத்தினுடைய பாகம் என்ன? What is the யார் தெய்வத்துடைய கூடாரத்தில் இருப்பார்கள்? Who will stand in யார் தெய்வத்துடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலே காத்திருப்பார்கள்? Who will abide in this holy hill? தெய்வத்துடைய சமூகத்திலே நாம் ஜெபித்ததான கேட்டதான தெய்வீக வசனம். This is the thing we hear and pray in God's சாட்சி உள்ளவன் நிற்க ஆரம்பிப்பான். The one who has testimony will stand. Praise the Lord. இரண்டாவது பரிசுத்தம் உள்ளவன் அங்கே நிற்க ஆரம்பிப்பான். The one who is holy will stand. மூன்றாவது தீர்மானம் செய்யப்பட்டவர் அங்கே நிற்க ஆரம்பிப்பான். Thirdly, one who is செய்திருக்கிறோம். These 2 months we made a determination. தெய்வம் சிலவிடம் God has to do something. பலத்தினால் அல்ல, not through strength, பலத்தினாலும் அல்ல, not through strength, மேன் பவர்னால் அல்ல, not through manpower, மசில் பவர்னால் அல்ல, not through muscle. தெய்வத்துடைய அபிஷேகத்துடைய வல்லமை நம்முடைய ஆலயத்திலே விளங்க வேண்டும். The power of the Lord's anointing must come in. ஆண்டு முடிகிறதுக்கு முன்னதாக Before this year தெய்வம் நம்மை ஒன்று கூட உயிர்ப்பிக்க வேண்டும். God has to resurrect us. நம்முடைய குடும்பங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். நம்முடைய சபையோடு உயிர்ப்பிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையோடு உயிர்ப்பிக்க வேண்டும். எத்தனை நாம சொல்ல தயாராக இருக்கிறோம். ஹalleluya. அப்படி என்றால் இந்த பகல் வேளை அதே தெய்வத்துடைய வார்த்தை வேறொரு வாதத்திலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். God leads us into a different path. யார் அவருடைய கூடாரத்திலே இருப்பார்கள்? Who will stand? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே இருப்பார்கள்? Who will dwell in his holy hill? அதே தாவீது வேறொரு கேள்வியை எழுப்ப ஆரம்பிக்கிறார். He asked another question. வாசிங்க 25ஆம் சங்கீதம். Read the book of Psalms. Sorry, 24ஆம் சங்கீதம். Psalms 24. அதிலே 3-4 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். Let us read the 3rd and the 4th. 24ஆம் சங்கீதம். Psalms 24. அதிலே 3-4 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். 3 and 4. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து. கவனிக்கணும் போதும். 15ஆம் சங்கீதத்துடைய அனுபவம் வேறு. The experience of Psalms 15 is different. 24ஆம் சங்கீதத்துடைய வேறொரு பாகமாய் காணப்படுகிறது. Psalms 24 is totally another part. எல்லாம் ஒன்றுதான். All is same. ஆனால் இங்க சொல்லப்படுகிற ஒரு பதம் இருக்கிறது. There is a specific word. 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். If you read in Psalm 15:1, சீக்கிரம் வாசிங்க 15:1. யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? Praise the Lord. யார் கூடாரத்தில் தங்குவான்? Who will abide in the tabernacle? யார் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? Who will dwell in the holy hill? இங்க 24ஆம் சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? If you read Psalms 24, வாசிங்க. கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? எல்லாருக்கும் புரியுதுங்களா? யார் ஏறுவான்? who will ascend? பரிசுத்த ஸ்தலத்தில் யார் ஏறுவான்? Who will ascend to the hill of God? தாவீதுடைய
தாவீதுடைய கான்செப்ட் தான் இருக்கிறது. This is David's concept. புதிய நகரமாக இருக்கிறதான எருசலேம் நகரத்திலே In the new covenant, which is New Jerusalem, எருசலேமில் தெய்வத்துடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்படுகிறது. in the Jerusalem, God's ark of அந்த உடன்படிக்கை பெட்டியை அனுபவிப்பான். to experience that ark, அல்லது அந்த எருசலேம் மலை மேலே கடந்து போவான். for the Jerusalem to go up there. யார் கடந்து போக முடியும்? Who will go? யார் கடந்து போக முடியும்? Who can ascend? இங்க ரெண்டு விதமான வியாக்கியானம் இருக்கிறது. There are two interpretations. நான் அதை உங்களுக்கு சொல்ல I would ஆசைப்படுகிறேன். like to share it with you. இங்க மலையை குறித்து சொல்லுகிறது, மவுண்டனை குறித்து சொல்லுகிறது. Here it speaks about the mountain. தெய்வம் அதை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், What does that mountain reveal? நம்முடைய higher spiritual ground, தெய்வத்தால் வெளிப்படுகிறதால் அடுத்த லெவலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. The mountain reveals itself as a higher spiritual power. 15-20 வருஷம் ஜீவிக்கிற விசுவாசியே, He who is in the 15th and the 10th grade, இன்னும் எல்கேஜி இருக்குவான் அல்ல, கவனிக்கணும். till you must not be யூகேஜி இருக்குவான் அல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குவான் அல்ல, அடுத்த லெவல்ல உயருவான், அடுத்த லெவல்ல ஜீவிக்குவான், அடுத்த லெவல்ல போகுவான். கர்த்தருடைய ஆவியானவருக்கு வேண்டி வைத்திருக்கிறார். the Holy Spirit has kept it for you. ஹல்லேலூயா. சோத்திரம் வர மாட்டாது. எத்தனை பேர் இந்த பகலில் அடுத்த லெவல்ல நான் போக வேண்டும்? How many want to go into another level? இப்படியா இருந்தா போதுமா? Are you satisfied? இப்படியா இருந்தா போதுமா? Satisfied? இப்படியா இருந்தா போதுமா? அல்ல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் அடுத்த லெவல்ல போயே தீர வேண்டும். நான் அடுத்த பாதையில போயே தீர வேண்டும். எனக்கு முன்பதாய் வெளிப்பட்டவர்கள், எனக்கு பின்பதாய் வெளிப்பட்டவர்கள் பலரும் உயர்ந்து கொண்டிருக்க போதும். எனக்கு வேறு தெய்வம் வந்த வாக்கு தத்தங்களை, எனக்கு வேறு தெய்வம் வந்த நன்மைகளை நான் அதை அனுபவித்துக் கொண்டு உலகத்திலே உயருவான். சொர்க்கம் இந்த மகள்களுக்கு கிருபை தரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. யார் பர்வதத்திலே இருப்பார்கள்? Who will be in the holy hill? அதை எதை வெளிப்படுத்துகிறது? What does that reveal? தெய்வத்துடைய பரிசுத்தமாய் அதே சிங்காசனத்தை வெளிப்படுத்துகிறது. It reveals God's holy throne. எசையா புத்தகம் 2ஆம் அதிகாரம் The book of Isaiah chapter 2. 2ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. Read the second verse quickly. எசையா 2:2. Isaiah 2. சீக்கிரமா. ஆமென். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமான பர்வதம், ரிமெம்பர், கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமான பர்வதம். In the last days, mountain which is the Lord's house, ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா ஜாதிகள் அதற்கு ஓடி வருவார்கள். உங்க சத்தம் சோத்திரம் பார்த்தா ஏன் நனைஞ்சு போயிருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். வெளியே மூடா இருக்கிறதா, நீங்களும் உள்ள மூடா இருக்கிறீங்களா? since out is raining, you are also raining. சத்தமா ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரசங்கம் கேட்க துடிப்பாய் உற்சாகத்தோட காத்திருக்க வேண்டும். தெய்வ சமூகத்திலே ஆவலோடு காத்திருக்க வேண்டும். You have to wait in God's presence. இந்த பகலிலே கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, This morning God should தெய்வத்தின் ஆவியானவர் சொல்லுகிறார், யார் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே காண்பார்கள்? Who will see this? அப்ப கடைசி நாட்களிலே தெய்வம் நம்முடைய கிரியைகளை ஸ்தாபிப்பார். God will establish his word. மீண்டும் வசனத்தை வாசிங்க. Verse again. கர்த்தருடைய ஆலயமான பர்வதம், the mountain of the Lord's house. யார் தெய்வத்துடைய கூடாரத்தில் இருப்பார்கள்? Who will be in the Lord's tent? யார் தேவாலயமாய் இருக்கிற பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்கள்? Who will be in the mountain which is the Lord's house? அப்ப சபை எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. The church means it's important. கூடி வருகிறது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. How important is the fellowship? எல்லா கூட்டங்களுக்கு வருகிறது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. How important is to come to every எல்லா சூழ்நிலைகளிலும் வரும்போது தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்க தெய்வமாய் இருக்கிறார். every situation when you
drawing, God is faithful to bless you. எத்தனை பேருக்கு புரிகிறது? How many understand? 1920 ஆண்டு In 1920, ஒரு நல்ல பிரசிடென்ட் ஆயிருக்கிறதான ஜேம்ஸ் பிரசிடென்ட் James, who was a president, அமெரிக்கா பட்டணத்தினுடைய அனுபவங்களை வெளிப்படும் போது when America was revealed, தான் அவருடைய பிரசிடென்ட்டுடைய அதிகாரத்துடைய அந்த சேர் ஏற்றெடுக்கும் போது when he took the chair of the president, தான் பிரஸ்தாபித்ததான ஒரு பிரஸ்தாபன ஸ்டேட்மெண்ட் ஆயிருக்கிறது. there is a statement that he put forward. அவன் இந்த ஸ்தானத்தில் ஓத்து செய்ய போது அதை உடன்படிக்கை செய்ய போது When he made an oath in that chair, இந்த வசனத்தை அவன் வாசித்து அவன் அறிக்கை செய்து அந்த ஸ்தானத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்தான். reading these words and confessing it, then he went into that position. அவன் ஆளுகை செய்த அத்தனை ஆண்டு காலங்களாக The years that he ruled, 1920 ஆண்டு முதல் கொண்டு from 1920 2007 வரைக்கும் till 2002, அமெரிக்கா பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுடைய அனுபவங்கள் சபைகளுக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்தது. America, there was the greatest revivals in the church there. காரணம் என்ன? தெய்வ ஆலயத்தில் இருப்பார்கள். இந்த பகல் தெய்வ சபையோடு நான் சொல்லுகிறேன், This morning I tell the தெய்வ Lord, ஜனத்தோடு நான் சொல்லுகிறேன், I tell you God's word. ஜெபங்கள் நடக்கும்போது, When prayer happens, உபாசனை நடக்கும்போது, ஆலயத்தில் ஊழியர் நடக்கும்போது, ஒரு சொந்தமாய் வீட்டில் இருக்குவான் அல்ல, ஒரு சொந்தமான பிசினஸ் இருக்குவான் அல்ல, ஒரு சொந்தமான வேலை சொந்தம் இருக்குவான் அல்ல, நீ ஆலயத்துக்கு ஓடி வர ஆரம்பி, start running to the நீ ஆலயத்துக்கு ஓடி வர ஆரம்பி. running to the church. அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கு. That is where your blessing lies. அங்கதான் அவருக்கு நன்மை உண்டாகும். That is where you have goodness. சிலருக்கு ஆலயத்துக்கு வரணும் கசப்பா இருக்கிறது, For some to go to college, சில because ஆலயத்துக்கு வரணும் கசப்பா இருக்கிறது. come to the church is a bit. பல சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம். They give many excuses. அந்த பிரியப்பட்ட குடும்பங்கள் Beloved இந்த families, பகல் தெய்வத்தியாக சொல்லுகிறார். this morning the Holy Spirit, தேவ சபையாய் இருக்கிறதான அந்த பர்வதமான ஆலயத்தில் நீ வாசம் பண்ண வேண்டும் என்றார். God's house, which is the mountain, ஓ தெய்வத்தை நீ தேடி வர வேண்டும், you must seek the Lord and call. தெய்வத்தை தேடி வர வேண்டும், You must seek the Lord and தெய்வத்தை தேடி ஓடி வர வேண்டும். seek the Lord. அது எந்த ராத்திரி ஆகட்டும், No matter what time, மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, நான் அப்பனுடைய ஆலயத்தில் விழுந்து கிடப்பேன். I will be fallen in my Father's house. ஹல்லேலூயா. யாக்கோபு சொன்ன சரித்திரம் என்ன? What is the history of Jacob? யாக்கோபுடைய பதம் என்ன? What is Jacob? நான் அப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வருகிறேன். I will come back to my father's house. ஒரு நாள் அல்ல, Not one day, 2 நாள் அல்ல, not 2 days. ஆயுசு நாள் முழுவதும். Lifetime. ஆமென். இந்த நாட்களை உன்னை ரிவைண்ட் செய்வோமாக. Start reviving ourselves. நம்முடைய எல்லா அனுபவங்களும் பிளாக்கேஜ் எல்லாம் உன்னை மாற்றி எடுப்போமாக. Let us all change all the blockages and experiences. நாம் we have. மனசு வெச்சா If we keep, இங்க இருக்கிற சகோதரமார்களை சொல்லுகிறேன், I tell this to the நீங்க brothers, மனசு வெச்சா if you keep the இந்த mind, இடம் நிரம்ப ஆரம்பிக்கும். this place can be. சகோதரமார்களை நீங்க மனசு வெச்சா Sisters, if you இந்த இடம் நிரம்பி வழி ஆரம்பிக்கும். that place around you, நீங்கள் மனசு வெச்சா இந்த ஒரு choir form ஆக ஆரம்பிக்கும். you're a choir. நீங்கள் மனசு வெச்சா அதிகமான மியூசிக்குகள் இன்ஸ்ட்ருமென்ட்களுக்குள்ள கடந்து வர ஆரம்பிக்கும். Instruments and musicians. நீங்கள் மனசு வெச்சா மிஷனரியாய் மாற முடியும். இது சாதாரண ஊழியம் அல்ல, இது சாதாரண சபை அல்ல, இது சாதாரண ஆராதனை அல்ல. அடுத்த லெவலை கொண்டு வருவான், அடுத்த லெவலை கொண்டு வருவான். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இரக்கம் காட்டுகிறார். The Holy Spirit shows His mercy. ஹல்லேலூயா. சோத்திரம் வரமாட்டது. யாருடைய சமூகத்திலே இருப்பார்கள், Who will be in His யாருடைய பர்வதத்திலே Who இருப்பார்கள். will be in His holy hill? அடுத்த வசனம் என்ன சொல்லப்படுகிறது? Read the next verse. அந்த சொல்லப்படுகிற ஒரு பதம் இருக்கிறது. There is a word which is clear. 24ஆம் சங்கீதம் Psalms 24. அதுல 4ஆவது வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. ஆ. 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 போதும் He போதும். who has a clean hands and a pure heart, who has not lifted up his soul to an idol nor sworn. ஆமென். எஸ். கைகளில் சுத்தமுள்ளவனும் ஆ. இருதயத்தில் மாசில்லாதவனும் போதும். 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. There are 2 important things here. 15ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது When you read in Psalms 15, பல பாதங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. there are many parts that is said. ஆனால் இங்கே 2 காரியங்கள் எடுத்து சொல்லப்படுகிறது. But here it is mixed up into 2 parts. ஒன்று, Firstly, யார் இருப்பான்? who will stand? ஆமென். வாசிங்க. கைகளில் சுத்தமுள்ள
கை சுத்தம் உள்ளவன், he who has a clean hands. இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இரண்டாவது இருதயத்திலே மாசில்லாதவன். Secondly, he who has a pure heart. பிரசங்கம் கவனிக்கிறீங்களா? Are you listening to the preaching? வேற ஏதாவது பிசினஸ்ல இருக்கிறோமா? Are we in that ஹலோ, business? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ், அதனால தான் தள்ள ஒண்ணு ஏற மாட்டேன். That is why it's not going in your head. பிரைஸ் தி லார்ட். பிரசங்கிக்கிற பிரசங்கம் கேட்டு வீட்டுக்கு போனா மீண்டும் உலகம் உள்ள வராது. If you hear the preaching properly and go again in your home, world won't come. லோத்தும் ஆதானும் வராது. No matter even if there, காரணம் வசனம் எப்போதும் நம்ம இடப்பட்டு கொண்டு இருக்கும். because the words keep speaking to us. ஒரு நேரமும் ஒரு நிமிஷமும் தெய்வத்துக்கு முன்பதாய் நிறைவேற்றதாய் இருக்கிறது. Every time and every minute is precious. ஒன்னு சொல்லுகிறேன், I tell you. ஒன்னு சொல்லுகிறேன், நீ செலவாக்குற பாழாக்கிற எல்லா நேரங்களும் எல்லா நிமிஷங்களும் தெய்வத்துக்கு முன்பதாய் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வரும். All the time that you wasted, you must give an account. The time will come for that. பிரைஸ் தி லார்ட். அன்றைக்குடைய கரங்கள் பலப்பட்டு இருக்கட்டும். That day let your hands be. அன்றைக்குடைய கரங்கள் பலப்பட்டு Let இருக்கட்டும். your hands be strong. அன்றைக்குடைய கால்கள் பலப்பட்டு Let இருக்கட்டும். your feet be strong. யா தெய்வ பலவத்தில் நிற்க ஆரம்பிப்பான். Stand in His holy. கைகள் சுத்தம் உள்ளவன். One who has a clean. அடுத்தது இருதயம் Secondly, மாசில்லாதவன். one who has a pure heart. He who has no guile. நேர்மை இருதயம் உள்ளவன். He who has a straight heart. பிரைஸ் தி லார்ட். 15ஆம் சங்கீதத்துடைய ஸ்டேட்மென்ட் அதே அனுபவமாய் இருந்தாலும், Even those statements in Psalm 15 are different. ஒரு போதை இருந்தாலும் Even if it is in another இங்க part, ரெண்டு காரியங்களை எடுத்து சொல்லுகிறார். here he tells two யார் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்பார்கள், who will stand in the holy hill, இந்த பர்வதத்திலே வாசம் who பண்ணுவார்கள். will dwell in the holy mountain. கைகள் பரிசுத்தம் உள்ளவன், Hands should be holy. இருதயம் மாசுள்ளவன், One who has a pure, நேர்மை உள்ளவன். one who is faithful. நல்ல கவனிக்க, எல்லாரும் கவனிக்கிறோம். Listen carefully to me. ஏன் கை அங்க எம்பசஸ் செய்யப்பட்டிருக்கிறது? Why is the hand stressed so much? இந்த கை ஆக்ஷனை வெளிப்படுத்துகிறது. Hands means action. ஆக்ஷனை வெளிப்படுத்துகிறது. This reveals action. அவ கிரியை வெளிப்பட வேண்டும். Actions must be revealed. கிரியை இல்லாதவன் சத்தவனாய் இருக்கிறான். One who has no actions is a dead person. சாட்சி இல்லாதவன் சத்தவனாய் One இருக்கிறான். who has no testimony is a dead person. ஜீவத்திலே கிரியை இல்லாதவன் மரித்தவனாய் இருக்கிறான். One who has no actions in his life is a dead அதனால person. தான் தாவீது சொன்ன ஒரு பதம் இருக்கிறது. That is why a word David. கை சுத்தமாய் இருக்கணும். Hands must be. இரண்டாவது இருதயம் நேர்மையாய் இருக்கணும். Secondly, the heart must be pure. காரணம் நம்முடைய பிரெயின் செல்ல ஓடுகிறதான அனுபவங்கள் Reason what happens in our brain நம்முடைய cells. இருதயத்தில் ஒரு லிங்க் ஆகியிருக்கிறது. Our brain cells and our heart has linked. சிந்திக்கிறது வேகமா இருதயத்துக்குள்ள வருகிறது. All that we think it goes to the இப்ப heart. கூட கண்ணை கொண்டு பலரும் என்ன கண்டு கொண்டிருந்தாலும் Even though you might have seen many things through eyes. இந்த பாழான இருதயம் எப்படி இருக்குது யாருக்கு தெய்வத்துக்கு தான் தெரியும். How is this spoiled heart? God alone knows. என்னெல்லாம் சாக்கடை உள்ள நிரம்பியிருக்கு தெய்வத்துக்கு மாத்திரம் தான் தெரியும். God knows what garbage is filled in the heart. என்னெல்லாம் இருதயங்களுக்குள்ள அது காரியங்களுக்கு தெய்வத்துக்கு மாத்திரம் தான் தெரியும். Only God knows what is inside the heart. அதனால தான் சொல்லப்பட்டதான பாகுடி இருதயம் தெய்வத்துக்கு முன்பாக சுத்தமாய் இருக்கணும். Here it is said, before God your heart must be சில pure. வாரங்களுக்கு முன்பதாய் பிரசங்கித்த ஒரு மாதம் எனக்கு ஞாபகம் வருகிறது. I remember a thing that I preached before. நம்முடைய இருதயம் எப்படியா இருக்க How வேண்டும்? should our heart be? நம்முடைய இருதயம் எப்படியா இருக்கணும்? How must our heart be? பிரசங்கம் கேட்டுட்டும் நம்முடைய இருதயத்தில் மாற்றம் இல்லை. There is no change even after listening to the message. எனக்கு மாத்திரமா? Is it only for me? மற்றவங்களுக்கு இல்லையா? Is it not for நாங்க others? மற்றவங்களை விட்டு இது எனக்கு வேண்டி மாத்திரம். You don't focus on the other person. It's only காரணம் for என்ன you. தெய்வம் கரெக்ட் செய்ய Reason is God corrects you. தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிக்கும். You will be blessed by the Lord. Amen. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, God shouldn't listen. நாங்கள் வாழ்ந்ததான காலகட்டத்தில் எங்களை யாரும் கரெக்ஷன் பண்ணல. In our times, nobody corrected us. உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நாங்க பின்னால வேதம் ஓதுறது ஒரு எங்களுக்கு யாரும் இந்த காலத்துல வேதம் ஓதுறது அல்ல. Nobody taught us from the backside. Praise the Lord. ஆனா உங்களுக்கு ஒரு நிமிஷம் பின்னால இருந்து For every minute being back, உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்தும் போது when they counsel you, எங்களை சத்துருவாய் காண வேண்டாம், you don't see me. எங்களை சத்தாதியாய் காண வேண்டாம், எங்களை பகையாய் நீங்கள் காண வேண்டாம். அதற்குள்ள இருக்கிறதான வெளிப்பாடை கண்டான், You see the revelation. அதற்குள்ள இருக்கிறதான நன்மையை கண்டான். ஒரு தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். You will always thank the Lord. ஹalleluya, ஹalleluya.
நல்ல கவனிக்கிற உங்களை கரெக்ட் பண்ணிட்டு நான் என்ன சாதிக்க போகிறேன்? Listen, correcting you, what will I achieve? உங்க சொத்தை எனக்கு எழுதி கொடுக்குறீங்களா? Will you write your property and give? உங்களுக்குள்ள எல்லா நன்மைகளும் தர போகிறீங்களா? Will you give me your goodness you have? அல்ல விசுவாசியே. No believer. மாறாத காரணம் என்ன? What is the reason? நீ தேவராஜ்யத்தில் காணப்படணும். You must be seen. நீ தேவராஜ்யத்தில் காணப்படணும். ஓரோருத்தரும் தேவராஜ்யத்தில் காணப்படணும். ஆதலால் இருதயம் நேர்மை உள்ளதாக இருக்கட்டும். Let your heart be strong. இருதயம் அல்லவா சிந்திக்கிறது, வாய் பேச ஆரம்பிக்கிறது. Whatever the heart is, இந்த இருதயமும் சிந்தனை எதை நினைக்கிறதோ whatever your heart and your mind is இது on, வாய் பேச ஆரம்பிக்கிறது. அநேக வார்த்தைகள் அல்ல கொட்டுகிறது, அநேக காரியங்கள் காயப்படுத்துகிறது, அநேக காரியங்கள் புண்படுத்துகிறது. அப்படி என்றால் இந்த ஸ்தலத்தில் நீ இருக்க முடியுமோ? that means can you stand in this place? யோசித்து பாருங்க. Think of it. அடுத்த அளவில் புறப்பட வேண்டியதால் தெய்வ சபை, God said that let's go to another. அடுத்த அளவில் போக வேண்டியதான விசுவாசிகள், The believer who has to go to another. எந்த பரிசுத்தமாய் இருக்கிறதான எருசலேமின் பர்வதத்தில் நிற்க வேண்டும் என்றால் You have to stand in the holy city Jerusalem. உடைய கைகள் சுத்தமாய் இருக்கணும், Your hands must be clean. உடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்கணும். Your heart must be holy. எத்தனை பேருடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்கிறது? How many people's heart are holy? ஹalleluya. இருதயம் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the pure in heart. இருதயம் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the pure in heart. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, Hold the neighbor and tell, இருதயம் சுத்தமா இருக்கட்டும். let your heart be pure. இருதயம் சுத்தமா இருக்கட்டும். Let your heart be pure. முகத்தை பார்த்து பார்த்து சொல்லுங்களேன். Look at their faces and tell, பிரைஸ் தி லார்ட். சுத்தமா இருக்கட்டும். let your heart be pure. ஐயோ நம்ம என்ன அழகா பார்த்தேன். அப்படிதான் வரணும். பிரைஸ் தி லார்ட். பிற ஒரு வாரம் டூர் முடிச்சு வந்திருக்காங்க இல்லையா? பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் வர மாட்டாங்க. சுத்த இருதயம் நமக்கு உண்டாகட்டும். Let a clean heart. நம்முடைய கரங்கள் பரிசுத்தமாய் இருக்கட்டும். Let our hearts be holy. ஹalleluya. காரணம் Reason. இதை நான் சிந்திக்கும் போது நிறுத்தின ஆழத்துல தெய்வம் தந்த ஒரு பாகம். When I was thinking on these verses, God put me something. பலமுறை நாம் இதை சிந்திக்கும் போது ஏனோ தான் எடுக்க ஆரம்பிக்கிறோம். So when we think, we take it somewhat. தெய்வ ஜனமே, God's people. நம்முடைய சரீரத்திற்கு எல்லா அவைகளும் தெய்வத்துக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். All the parts in our body must be pleasing to the Lord. நமக்கு பாட தெய்வம் கிருபை தருகிறார். God gives us the grace to sing. எத்தனை பேருக்கு பாட முடியாது இருக்கும்போது You know how many people can't sing? உனக்கு பாட தெய்வம் கிருபை தந்தாரே, But if God gives you the grace to அதற்கு sing, வேண்டி நீ என்ன தியாகம் பண்றாய்? what do you sacrifice for அதற்கு that? நீ எத்தனை நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறாய்? How long do you wait and அதற்கு pray? நீ எத்தனை நேரம் preparation பண்ணுகிறாய்? How long do you prepare? அதற்கு நீ எவ்வளவா நீ sacrifice பண்ணுகிறாய்? How do you sacrifice for that? மியூசிக் வாசிக்கிறோம், We play music. அது ஒரு தாளந்து தான். It's a talent. அதற்கு நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? How long do we pray for that? எவ்வளவு நேரம் போராடுகிறோம்? How long do we pray? அபிஷேகம் இல்லாத தொடக்கூடாது. We should not touch that without anointing. அபிஷேகத்தோடு அது கிரியை நடக்கணும். This must happen. அதற்கு நான் எவ்வளவு தியாகம் பண்ணுகிறேன்? For that, அதற்கு நான் எவ்வளவு பரிசுத்தத்துகிறேன்? how much அதற்காக நான் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் how பண்ணுகிறேன்? much time do I spend for என்னை it? கேட்கிற தெய்வ ஜனமே, இது விரல் கொண்டு கை கொண்டு ஓடினாலும், Even though it runs in your புத்தி fingers, கொண்டு பலதும் செய்தாலும், even if you do, ஒரு அபிஷேகம் இல்லை என்றால், there's no anointing. ஒரு அபிஷேகம் இல்லை என்றால், ஒரு அபிஷேகம் இல்லை என்றால் எல்லாம் நஷ்டப்பட ஆரம்பிக்கும். All will be a loss. ஹalleluya. யோசித்து பாருங்க, Think of it. இங்க கிட்டார் இருக்கிறது, There is a guitar here. கீபோர்டு இருக்கிறது, There is a keyboard here. பேட் இருக்கிறது. There is a pad here. பிரைஸ் தி லார்ட். அது கிட்டார் வந்து சி கார்டுல ஓடுது. In the guitar there is a C chord which is சி running. கார்டுல அவன் ப்ளே பண்ணும்போது When I play the C chord, கீபோர்ட் ஆனது keyboard, மேஜர் டி மேஜர் அடிச்சா எப்படி இருக்கும்? if it plays the D major, how will it look? பிரைஸ் தி லார்ட். இது ரெண்டும் வேற ஒரு கார்டுல போகும்போது Both goes in different chords. பேட் அடிக்கிறவன் தப்பாங்குட்டு போட்டா எப்படி இருக்கும்? If the pad person plays a how will it மூணு திசையாய் மாறும். look? All the three ஆலயத்தில் இருக்கும் போது மூணு திசையாய் இருக்கக்கூடாது. this children, ஆலயத்தில் இருக்கும் போது மூணு திசையாய் இருக்கக்கூடாது. ஒரே டியூனாக, ஒரே கோடாக, ஒரே லிங்காக நாம் ஒருமித்த தெய்வத்தை ஆராதிக்கும் போது அந்த தெய்வத்தில் தீயரம் ஆரம்பிக்கிறது. God's fire will be put down. சோத்ரன் 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 சோத்ரன். Praise the Lord. Praise the Lord. பைபிள் வாசிக்க அது ஒரு கிருபை தான். Even to read the Bible, it's a grace. சில இடத்துல நம்ம ஊழியத்துக்கு போகும்போது சிலர் பைக் கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. Some people they make me sit in the bike. நான் கேட்டேன், எதுக்கு இவங்க மாத்திரம் செப்பரேட்டா பைக் கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க? செப்பரேட்டா உட்கார வச்சிருக்கீங்க? Why are you making him sit alone? சபையில இவ்வளவு பேர் இருக்காங்களே. There are many people in the church. அப்போ ஒரு பாஸ்டருக்கு சொன்னதான ஒரு காரியம். The pastor said me, பாஸ்டர், பைபிள் படிக்க தப்பு இல்லாத
Pastor, to read the Bible faultlessly. காமா புல் ஸ்டாப் ஆல்பபெட்டிக் எல்லா காரியங்களும் அழகாய் வாசிக்க. To read the Bible with comma and full stop in a பயத்தோட கிருபையோட அதிகாரத்தோட வாசிக்க. Fearfully, gracefully, with authority. அது வாசிக்கும் போது தெய்வ சபையில இடிமின்னல் சத்தம் உண்டாக. When they read the Bible for a lightning and a thunder sound to come. கிருபை உள்ள ஒரு சகோதரி. She is a sister with grace. கிருபை உள்ள சகோதரி. She is a sister with grace. நான் கேட்ட உள்ளார ஜெபம் பண்றீங்க. How long did you pray? நான் இந்த ஆலயத்துக்கு அதே பைபிள் வாசிக்க வர எல்லா ஊழியத்துக்கு கூட அந்த பாஸ்டர். Pastor, they call for all the ஆன்லைன் பிரேயர் ஆகட்டும், even it's online, யூடியூப்ல பிரேயர் ஆகட்டும், it might be a prayer. எந்த வானாலும் கூட்டிட்டு போடுவாங்க. No matter where they go, they call and go. இப்போ நம்ம வீட்டு வாடகை யார் கட்டுவாங்க? Who will pay the rent? சாப்பாடு யார் போடுவாங்க? Who will give the food? ஆனா நீ தெய்வத்தின் பின்னால வந்து அவனுக்கு எல்லா தேவைகளை கட்ட சந்திப்பார். But if you go behind God, God will meet all your needs. வர ஊழியம் பைபிள் வாசிக்கிறது தான். Ministry is to read. பாஸ் பிரசங்கமா டக்கு 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 பைபிள் எடுத்து வாசிக்கிறோம். If you have pastor preaching, you must read the Bible quickly. அது சொன்னதான ஒரு காரியம். What he said was, ஒரு நாளைக்கு நான் 6 மணி நேரம் ஜெபிக்கிறேன். I pray 6 hours. இது எனக்கு கொடுத்த ஒரு ஊழியமா இருக்கிறது. It's a ministry God has given. வேற ஒரு ஊழியம் இல்ல. No other ministry. வேற ஒரு ஊழியம் அல்ல. பாஸ் பிரசங்கிக்கிறதான லைன்ல கூட போகும்போது When I go according to அடுத்து அவர் என்ன பிரசங்கிப்பாரு, எந்த புத்தகத்துல அவர் பிரசங்கிப்பாரு, எந்த அதிகாரத்தை அவர் பிரசங்கிப்பாரு, எந்த வசனம் பிரசங்கிப்பாரு, பட்டா பட்டான்னு எடுத்து வைப்பாங்க. Fastly he will take. கிருபை உள்ளது. That is grace. எத்தனை பேருக்கு இந்த வர வேண்டியதா இருக்கிறது? How many need that gift? அல்லாத கூகுள்ல போய் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு அடிக்கிறதுக்கு அல்ல. Not to go to Google and search quickly. Praise the Lord. தெய்வ கிருபை வாங்கிக்கோ. Ask for God's தெய்வ grace. கிருபை வாங்கிக்கோ. Receive God's இதற்கு grace. எத்தனை பேர் ஜெபிக்க தயாராயிரு? How many are ready to pray? எத்தனை பேர் ஜெபிக்க தயாராயிருக்கு? அப்படியே நம்முடைய சரீரத்துல தெய்வம் தருகிற எல்லா அவைகளுக்கும் ஒரு ஊழியங்களை தெய்வம் தந்திருக்கிறார். For every part of the body God gives us is given it. ஆலயத்துல சிலர் பேர் ஜெபிக்க சொல்லும் போது அதிகாரத்தோட ஜெபிக்கிறது அது தெய்வத்துடைய கிருபையாய் இருக்கிறது. Somebody prays, when somebody prays with authority, it's God given grace. அதற்கு வேண்டிய ஒரு அபிஷேகம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. You need an anointing for that. அதை யார் விசுவாசியே நீங்கள் வாஞ்சிக்க ஆரம்பிங்க. நான் ஒரு சாதாரண விசுவாசியா இருந்துட்டு போதல வந்திருக்கிறது. I have not come here to be an நான் orphan. இயேசுவுடைய சீஷனாய் மாற வேண்டும். I have to turn to a disciple. சகோதரமார் இயேசுவுடைய சீஷனாய் மாற வேண்டும். I must turn to a disciple. சகோதரிமார் இயேசுவுடைய சீஷனாய் மாற வேண்டும். You must be a disciple for Jesus. ஹalleluya. சத்தம் வர மாட்டேங்குது. சத்தம் வரவே சொல்லுங்களேன். சத்தம் வரவே சொல்லுங்களேன். இன்னொரு சொல்லுங்களேன். Praise the Lord. தெய்வ நம்மை ஆசீர்வதிப்பாராக. God will bless you. தெய்வ நாம மகிமைப்படட்டும். Let God's name be glorified. இந்த பகல் தெய்வ சபையே This morning God's church. கைகள் சுத்தமாய் இருக்கணும். Let your hands be clean. நம்முடைய இருதயம் தெய்வத்துக்கு முன்பதாய் மாசற்றதாய் Before God, let our hearts be pure. மேன்மையாய் காணப்படணும். It must be in accordance. காரணம் என்ன? What is the reason? தாவீது வாழ்ந்ததான காலகட்டத்திலே In the times when David lived, 2 சாமுவேல் புத்தகத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோமாக. let us go into the book of 2 Samuel. அதில் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுப்போமாக. 6ஆம் அதிகாரம். Chapter 6. 2 சாமுவேல் எழுதின புத்தகம். Book of 2 Samuel. 6ஆம் அதிகாரம். Chapter 6. அதில் 10வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்போமாக. Read the 10th verse. சீக்கிரமாய் வாசிக்கிறோம். ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். Praise the Lord. வாசிங்க. So David would not move the ark of the Lord, but came into the city of David. But David took it aside into the house of Obed-Edom the Gittite. Amen. அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கவனிக்கணும். தாவீது நகரத்திலே தெய்வத்துடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வர மனசில்லாதிருந்தது. David had no mind to bring the ark of the covenant in the city of David. Praise the Lord. ஒரு ஆழமா இறங்க ஆரம்பிக்கிறேன். நீங்க கொஞ்சம் ஜெபத்துல இருந்தா Be in prayer. இந்த பகல் வேளை கர்த்தர் உங்களை மறுரூபமாக்குவார். God will transform you. ஆமென். அட தாவீது சொல்ற கர்த்தாவே யார் நிற்பாங்க? David says, God who will stand? ஆனா அதே தாவீது சொல்லுகிறான், The same David says, கொண்டு போக அவனுக்கு மனசு இல்ல. he had no mind to கொண்டு take. போக அவனுக்கு மனசு He இல்ல. had no mind to take. அதனால என்ன செய்தானா? What he did? வாசிங்க. கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான்.
கர்த்தருடைய பெட்டி ஆ. கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் எத்தனை மாசம் இருந்ததா? உபேதாவுடைய வீட்டிலே தெய்வத்தின் உடன்படிக்கப்பட்டு எத்தனை மாசம் இருந்ததா? சத்தமா சொல்லுங்க. அவர் எங்க போயிட்டாரா? அவர் எங்க போயிட்டாரா? பஸ்வா அப்படி சொல்லுவாடு. 3 மாசம் பெட்டி இருந்தது வீட்டில. 3 months the Ark of the Covenant. வாசிங்க. கர்த்தர் ஆ. ஓபேத்-ஏதோமை அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். வாவ், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீங்க என்ன பைபிள் வாசிக்கிறீங்களா? இல்ல அட்லீஸ்ட் வாசிச்சாத ஒரு ஆமென் போடணுமா வேண்டாமா? பின்ன பிரைஸ் தி லார்ட். 3 மாசம் தெய்வத்தின் உடன்படிக்கப்பட்டு ஒபேதாவுடைய வீட்டில் இருந்தது. 3 months the Ark of the Covenant was in the house of Obed. வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. The house was blessed. எஸ் ஆர் நோ? Yes, sir. சத்தமா சொல்லுங்க. அப்ப உங்க வீடு ஆசீர்வதிக்க வேண்டாமா? Should your house be blessed? உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமா? Should your house be blessed? உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமா? உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமா? அப்ப தெய்வத்தால் 2 மாசம் ஒழுங்கா எல்லா ஜெபத்துக்கும் வர ஆரம்பி. Come running to the church. எல்லா ஊழியத்துக்கும் வர ஆரம்பி. எல்லா கூட்டத்தில் வந்து வர ஆரம்பி. சாக்கு போட்டு சொல்லாதபடி தெய்வ சமூகத்தில் ஓடி வர ஆரம்பி. உங்க வீடு தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்படும். Your house will be blessed. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஏன் ஓபேதாவுடைய வீட்டில் தெய்வத்தின் உடன்படிக்கப்பட்டு கடந்து போனது? Why did the Ark of the Covenant go to Obed-Edom's அந்த house? பட்டணத்தில் अनेक வீடுகள் இருக்கிறது. There are many houses in the city. अनेक ஜனங்கள் There இருக்கிறார்கள். are many people. அங்க இங்க போகாதபடி It did not go anywhere. இவன் வீட்டுக்கு மாத்திரம் போகணும்னா If it has to go to his house, இவன் ஒரு புண்ணியம் செய்திருக்கிறோம். he must have done something good. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? Are you listening to me? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? Are you listening to me? கவனிக்கணும். இங்க ஒரு 100 வீடு இருக்கிறது. There are 100 இந்த houses. 100 வீட்டுல ஒரு சிஎம் போகல. In these 100 houses, CM goes. ஏதோ ஒரு வீட்டுல, In some house, ஒரு ரெபேக்காட வீட்டுல in Rebecca's house, சிஎம் போயிட்டாரு. CM went. ஏதாவது ஹalleluya. 100 வீடு இருக்கிறையா? There are 100 houses. அதுல பல பாஷைக்காரும் ஜாதிகளும் மதங்களும் எல்லாம் இருக்கிறாங்க. There are many languages and many people. ஆனா எந்த வீட்டுக்கு போகாத ரெபெக்காவுடைய வீட்டுக்கு மாத்திரம் சிஎம் போய் இருக்கிறாரு. But without going to any house, he went alone to Rebecca's அங்க house. போய் கேட்கறாரா சிஎம், CM asked, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? what must I do? என்ன ஒரு பெரிய சந்தோஷம். What happiness? ஏன் பாஸ்டர் உங்க வாயில ரெபெக்கா தான் வந்து என் பேர் வந்தான்னு கேட்பீங்க. You would have asked, why in my mouth Rebecca's name came? யாரால கிட்ட நோரால கிட்ட ஒரு பேரை சொல்லி நான் இதுக்கு மாட்டிக்கிறோம். If I tell one name, I'll get caught here. Praise the Lord. சத்தமாக ஆமென் சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆகையால யாரும் ரெபெக்கா இல்ல. Therefore, nobody is Rebecca here. Praise the Lord. அப்போ அந்த ஏரியால அநேக வீடுகள் இருந்துட்டும் Even though there are many houses in the area, உடன்படிக்கை பெட்டி ஒபேதாவின் வீட்டுக்கு போறது காரணம் என்ன? what is the reason the Ark of the Covenant? அவன் தெய்வ பக்தி உள்ளவனாய் இருந்தான். He was fearful. அவனுடைய கை பரிசுத்தமாய் இருந்தது. அவனுடைய இருதயம் பரிசுத்தமாய் இருந்தது. அவன் தெய்வத்துக்கு வேண்டி வேர்பிரிக்கப்பட்டவனாய் இருந்தான். அவன் ஆராதிக்கிறவனாய் இருந்தான். அவன் சாட்சி உள்ளவனாய் இருந்தான். அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். Prayerful man. பண ஆசீர்வாதத்தை கொண்டு வர பைபிள் சொல்லல. Money won't bring you blessing. உடைய தாளந்தும் அது ஆனமும் ஆசீர்வாதம் கொண்டு வர வேதம் சொல்லல. Your talent and skill won't bring you உன் blessing. சொந்த ரத்தமும் குடும்பமும் பாரம்பரியம் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேதம் சொல்லல. Your own blood and family and your tradition. தெய்வத்தின் உடன்படிக்கை பெட்டி விட்டு இருக்க வேண்டும் என்றார். The Ark of the Covenant is in the Lord's. தெய்வத்தின் உடன்படிக்கை பெட்டி விட்டு இருக்க வேண்டும் என்றார். நீ ஒரு ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். You must turn to நீ ஒரு ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். a praying person. ஹalleluya. ஹalleluya. கவனிக்கிறோம். தெய்வத்தின் உடன்படிக்கை பெட்டி பிலிஸ்தர்கள் கைப்பிடிக்க ஆரம்பித்தார்கள். Listen, the Philistines captured the Ark of the Covenant. பிலிஸ்தருடைய கையில் அகப்பட்ட பிறகு As it was captured, இந்த பெட்டி எங்கெல்லாம் போகிறதோ wherever this Ark, அங்கெல்லாம் அவனுக்கு வேதனையாய் இருந்தது. all there were அங்கெல்லாம் அவனுக்கு வேதனையாய் இருந்தது. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பெட்டி இருக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. is a place this Ark இது வேற யாருடைய கையில் அல்ல. இது வேற ஒரு நகரத்திலே அல்ல. ஆசரிப்பு கூடாரமாய் இருக்கிறதான பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த பெட்டி இருக்க வேண்டும். this Ark must be there. Praise the Lord. உங்களை பார்த்து நான் கேட்க ஆசைப்படுகிறேன். I ask you, உங்க வீட்டில் எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. in your house there is place for everything. எல்லாத்துக்கும் ஸ்தானம் இருக்குது. There is place for everything. Praise the Lord. தெய்வம் உள்ள வர ஸ்தானம் இருக்குதா? Is there a place for God?
தெய்வம் உள்ள வர ஸ்தானம் இருக்குதா? Is there a place for God to அவரும் வீட்டுல வந்து உட்கார எங்கேயாவது கொஞ்சம் இடம் இருக்கிறதா? Is there some place in your house for him to come? சோத்திரம் 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 சோத்திரம். Praise the Lord. Praise the Lord. அட்லீஸ்ட் உன் கபோர்டுல ஏறி உட்கார்றதுக்காக இடம் இருக்குதா? At least is there a place for God to sit inside your cupboard? No. யா அது தரத உள்ள இருக்கிறதால வெளியே வந்து ஏமாற விழுது. பத்தாவதுக்கு வேற ஒரு கபோர்டு, There are another cupboard. வேற ஒரு அட்டை பெட்டி. There are another suitcase. Praise the Lord. சோத்திரம் வரமாட்டாது. நான் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தேன். I went to a house for visiting. Praise the Lord. அழகான ஒரு வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட்ல உட்கார எதிர்க்க வச்சிருக்காங்க. In the front there was a beautiful washing machine. நான் கேட்டேன் என்ன வாஷிங் I மிஷின்? asked what washing machine? விப்ரோ வாஷிங் They மிஷின். said it's a Wipro washing machine. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. I was நான் happy. சரி எத்தனை வருஷம் ஆச்சு? I asked how long is it? 15 வருஷம் ஆச்சு. They said it's 15 years. My God, praise Lord, hallelujah. that's 15 வருஷம் நீ யூஸ் பண்ணலையா? Didn't you use it for 15 years? praise the Lord. பாஸ்டர் அந்த 15 இந்த மிஷின் யூஸ் பண்ணல. Pastor, we did not use that for 15 years. நான் கேட்டேன் என்ன பண்ண 15 வருஷம்? What were you doing with that? உன்னை மூடிய திறந்து பார்த்தேன். I opened the lid and saw. நடந்த சம்பவம் தெரியுங்களா? You know what happened? துணி வைக்க இடம் இல்லாததுல எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு உள்ள அமுத்தி வச்சிருக்காங்க. All the without having a place to keep their clothes, they had dumped it into that washing machine. praise the Lord. சோத்திரம் வர மாட்டாது. ஒரு வீட்டுல விசிட்டிங் போனேன். I went to another house for visiting. ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தேன். I opened the fridge and ஃப்ரிட்ஜ்ல தக்காளி இல்ல, தயிர் இல்ல, பாலம் இல்ல, தேனம் இல்ல, ஒண்ணும் இல்லை. there is nothing. There is no milk or tomato or nothing in the fridge. praise the Lord. பின்ன திறந்து பார்த்தா என்ன இருக்குதா? What was there inside? ஒரு வருஷத்துடைய பேப்பர் மொத்தம் உள்ள ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. There was a stock of 1 year newspapers. வேற எங்க தான் இருக்குது? praise the Lord. இயேசுவுடைய வீட்டில் உட்கார இடம் இருக்கிறதா? Is there a place for Jesus? இயேசுவுடைய அறைக்குள்ள வந்து உட்கார இடம் இருக்கிறதா? Is there a place in your room for Jesus? இயேசுவுக்கு வேண்டி இடம் கொடுத்திருக்கிறாயா? Have you given place to the Lord? உடன்படிக்கை பெற்றவருடைய வீட்டில் உட்கார இடம் இருக்கிறதா? Is there a place for நீ ஜெபிக்கிறதான ஜெபம் எப்படியா இருக்கிறது? How is your praying place? praise the Lord. எத்தனை பேர் வீட்டில் ஜெபிக்க செப்பரேட்டான மேட் பாய் இருக்கிறது? How many houses have a separate mat to pray in your house? யாரும் இல்லையா? ஒண்ணு அவ்வளவுதானா? பாத்தீங்களா? ஜெபத்துக்கு ஏதாவது பாய போட வேண்டியது, For prayer you put all the mat. அதிலே உட்கார வேண்டியது, You sit in that. படுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்றது, You use the same mat. மிஞ்சி போன அதை தூக்கி மேல போட்டுக்கிறது. The same thing you wear upon. யாராவது கெஸ்ட் வந்து அதிலே போட்டு அதை உட்கார வைக்கிறது. When guest comes you use the same mat. கொஞ்ச நேரம் போச்சு அதிலே மிளகாத்தூளும் தனியா கொண்டு போய் டெரஸ்ல போட்டு காய வைக்கிறது. If some time goes you put the same chili powder and everything and you dry it up. வெக்கங்கட்ட விசுவாசியே, Believer, shame on the பலருக்கும் believer. பணம் இருக்கிறது. You have money உன் தெய்வத்தை ஆராதிக்க, to worship, உன் தெய்வத்தை சேவிக்க, to serve அவருக்கு God, பணம் கொடுக்க. to give him. இன்னைக்கு போய் ஃபர்ஸ்ட் ஒரு செப்பரேட் ஒரு மேட் வாங்கு, Buy a separate mat. ஒரு பாய் வாங்கு. Buy a அது ஒரு separate mat. ஜெபத்துக்கு மாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். You must use it only for prayer. ஒரு ஜெபத்துக்கு மாத்திரம் தான் யூஸ் You பண்ணணும். must use that only for அதோட prayer. அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீ தெய்வத்துக்கு கொடுக்கிற முன் ஸ்தானம். That is the first priority you give to God. Praise the Lord. ஒரு வீட்டுல ஜெபத்துக்கு போனேன். I went to a house for prayer. பாயெல்லாம் ஒண்ணே இல்ல. There's no mat. 5 சாரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. They gave 5 sarees. நான் நினைச்சேன் ஓ பாஸ்டர் அம்மாக்கு காணிக்கையா சாரி கொடுக்க போறாங்க. I thought they're giving as an offering to pastor. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தேன். I saw after some time. சாரியை கீழே விரிக்கிறாங்க. They put all the saree down. நான் கேட்டேன் என்ன? I asked what? பாஸ்டர் வந்திருக்கீங்களா ஜெபம் பண்ண போறாங்க. அந்த கீழ தரையக்காது சில்லுடா இருக்கு, இந்த சாரி மேல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. They said, Pastor, you sit upon the saree and pray. It's cold down. Praise the Lord. எனக்கு வந்த கோபம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. The anger that I got is not less. நான் சாரியில உட்கார்ந்தேன். I sat in the saree. நான் உட்கார்ந்த இடத்துல கொஞ்சம் கிழிஞ்சு இருந்துச்சு. The place where I sat it was torn. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி கை வச்சு கர்த்தாவே ஸ்தோத்திரம் தூக்குனேன். I with spirit filled I raised my hands. அந்த சாரி நாளா போயிடுச்சு. That saree became into 4. இனி சாரி போட மாட்டாங்க. Therefore now they won't put the saree. தெய்வத்தை ஏமாத்தாதீங்க. Don't cheat God. தெய்வத்தை அண்டர் எஸ்டிமேட் செய்யாதே. Don't underestimate நீ God. தெய்வத்தை கொடுக்க வேண்டியது பெஸ்டா இருக்கிறது. Give God the best. எல்லாவற்றையும் தெய்வத்துக்கு பெஸ்டாய் கொடுக்கணும். In everything you give God the உங்க best. வீடு தெய்வத்துக்கு பெஸ்டாய் இருக்கணும். Let your house be the நீ best. ஜெபிக்கிற ஜெபம் தெய்வத்துக்கு பெஸ்டாய் இருக்கணும். Place of prayer. உங்க குடும்ப ஜெபம் நடத்துகிற வீடு தெய்வத்துக்கு பெஸ்டாய் இருக்கணும். House of family. அந்த அறைக்குள்ள ஜெபம் செருப்பு போட்டு நடக்க கூடாது. You must not walk with slippers in that place.
சின்ன வீடா இருந்தாலும் சரி, even if it's a small house, தெய்வத்துக்கு நீ கொடுக்கிற கனம் எப்படியா இருக்கிறது? how is the honor that you give to the Lord? தெய்வத்துக்கு கொடுக்கிற மகிமை எப்படியா How is இருக்கிறது? the glory that you காரணம் give to the Lord? தெய்வத்தோட உடன்படிக்கை பெட்டி வாசம் செய்கிற இடமா இருக்கிறது. Reason it is a place for the ark of the covenant. தெய்வம் தந்துகிற ஆலயம் அது தெய்வாலயமா இருக்கிறது. God's place where he dwells, it's God's அப்ப tabernacle. பிலிஸ்தர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி தட்டி கொண்டு போனார்கள். The Philistines took the ark of the covenant. அப்பதான் தாவீதுக்கு கோவம் ஆரம்பிச்சது. David got angry. யுத்தத்துக்கு வேண்டி புறப்பட்டாங்க. They went for war. பெட்டியை மீண்டுமாய் சுதந்திரிக்க ஆரம்பித்தார்கள். They started getting the ark back. பெட்டியை கொண்டு வர They ஆரம்பித்தார்கள். brought the ark back. நல்ல கவனிக்கணும். Listen carefully. இந்த பெட்டியை கொண்டு வரும்போது When they brought ஏன் the தாவீது சொன்னதான ஒரு பதம் இருக்கிறது. there is a word David said. அவருடைய கை சுத்தமாய் இருக்கணும், Hands must be அவருடைய clean. இருதயம் பரிசுத்தமாய் இருக்கணும். Heart must be pure. இது ரெண்டும் பரிசுத்தம் இல்லாத சுத்தம் இல்லாதவன் Without having holy these both, ஒருத்தன் கை போட ஆரம்பிச்சான், one put hand. அவன் அங்கேயே செத்தான். He died. அது வேற யாரும் அல்ல. He is none other. வாசிங்க 6ஆம் அதிகாரம், Read the 2 6th சமூவேல் எழுதின புஸ்தகம் 2 Samuel. 6ஆம் அதிகாரம். Chapter 6. சீக்கிரமாய் கடந்து வருவோமாக. அதுல 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். தேவனுடைய பெட்டியை ஆ. ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கவனிக்கிற தெய்வத்துடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி ஒரு புதிய ரதத்திலே ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிரதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபிதாமுடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். They bought it from the house of Abinadab. பிலிஸ்தருடைய கையில் இருந்ததான உடன்படிக்கை பெட்டி The ark of the covenant which was in the Philistines. அபிதாமுடைய வீட்டுக்கு கடந்து போனது. It went to the house of Abinadab. அங்கே இருந்து From there இந்த பெட்டியை கொண்டு வர to bring that ark. அது என்ன வேணுமா? ஒரு புதிய ரதம் ஆயத்தப்படுத்தினது. They created a new பெந்தெகோஸ்து தெய்வ சபையை believers. ஆண்டு முடிகிறதுக்கு முன்பதாக தெய்வத்துடைய கிரியைகள் உடைய குடும்பத்தில் வெளிப்பட வேண்டும் என்றால், உடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால், நீ ஒரு புதிய ரதமாய் மாறணும். நீ ஒரு புதிய ரதமாய் மாறணும். நீ ஒரு புதிய ரதமாய் மாறணும். Become a new chariot. வண்டியை சர்வீஸ் பண்றோம். வண்டியை சர்வீஸ் We பண்றோம். service our vehicles. உன்னை ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணு. Service yourselves first. உன்னை சர்வீஸ் பண்ணு. Service yourselves. உன்னை சர்வீஸ் பண்ணு. நீ ஒரு புதிய ரகமாய் மாறு. இந்த 2 மாசம் தெய்வம் உன்னை உயர்த்த போகிறார். இந்த 2 மாசத்துடைய அடையாளம் It's a sign. இனி வருகிற நாட்கள் முழுவதுமாய் In the coming நீ days, யாருக்கும் தலை குனிக்குவான் அல்ல. you will not go நீ away. எங்கே போற்று போதுவான் அல்ல. படிப்படியாய் படிப்படியாய் அடுத்த லெவலிலே தெய்வம் உன்னை உயர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறார். எவ்வளவு விசுவாசிக்க தயாராய் இருக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்முடைய தெய்வத்தோடு ஸ்தோத்திரம் செய்வோமாக. Praise the Lord. Hallelujah. கழுவி பாலிஷ் போட்டு பங்காரவா பாக்குறதை காட்டு உன்னை நீ பங்காரவா பாத்துக்கோ. Washing and seeing it as a gold, see yourself as precious. Praise the Lord. தெய்வத்துக்கு இந்த வண்டியுடைய பங்காரம் எல்லாம் வேண்டியது நீ பங்காரமாய் மாறணும். God doesn't need your vehicle shine. God, நீ ஒரு புதிய ரகமாய் மாறணும். you must become a new உடைய chariot. ஜபம் ஒரு புதிய ரகமாய் மாறணும். உடைய ஆராதனை ஒரு புதிய ரகமாய் மாறணும். உடைய அபிஷேகம் ஒரு புதிய ரகமாய் மாறணும். You must become a new chariot. லோத்தும் வேண்டாம், No need of no. ஆகாரம் வேண்டாம். No need of. உன்னை வேல் பிரிச்சு தெய்வம் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கிறாரு. God has separated you, bought you. Huh? பின்னே ஓடுறா லோத்து பின்னால. Why are you going again behind? பின்ன ஓடுது ஆகாரம் பின்னால. You again going behind Aga. பின்ன எங்க நன்மை வரும்? Where will you get goodness? எங்க நன்மை வரும்? Where will you get the goodness? தெய்வம் உன்னை எங்கெல்லாம் வேல் பிரிச்சிருக்கிறாரு. From where God has separated you? Praise the Lord. ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது. ஸ்டெல்லா குடும்பத்தை நினைச்சா ஒரு புக்கே நான் எழுதுவேன் இப்போ. If I think of Stella's family, I can write a book. கர்த்தர் கொண்டு வந்த விதங்கள் வழிகளை என்னமோதோ Though when I count the ways Lord bought, குத்துவான் அல்ல தெய்வ நாமத்தை ஒரு ஞாபகப்படுத்த சொல்லுகிறேன். I would like to tell it from God's ராத்திரி glory. 1 மணிக்கு அந்த தெருவில் அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்து கொண்டு Standing in the street at night one. நாங்கள் வாலிபர்களாய் போராடின ஜபத்துடைய அதனுடைய சத்தத்துடைய அளவோ இன்று காதலில் துடிக்க ஆரம்பிக்கிறது. Now the prayer that I prayed still it hears it. உன்னை ஒரு புதிய ரதமாய் மாற்றுவான். To change you a new உன்னை life. குடும்பம் ஒரு புதிய ரதமாய் மாற்றுவான். உன்னை தெய்வம் அங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லாத லோத்தின் பின்னால போடுவான். போனா போயிட்டே இருக்கிற நீ வரக்கூடாது உள்ளோ. When you go behind, don't come back. Praise the Lord.
சிலர் தெய்வம் வேர்பிரிச்சு உள்ள கொண்டு வந்த பிறகு After God separated, வேண்டாதது வேண்டாம். don't need again. Praise the Lord. delete ஆனதுதான். What is deleted is deleted. அதை நீ ஒட்ட வைக்க பார்த்த, If you made to stick, உன்னை இல்லாததை ஒட்ட வச்சு ஃப்ரேம் போட்டுருவாரு. God will stick you and எத்தனை பேருக்கு புரிகிறது? Praise the Lord. சிலருக்கு புரியாது, புரிஞ்சவர்களுக்கான தெய்வத்தை ஸ்தோத்திரம். understand. I thank God who understands. என்னை கேட்கிறதையும் பிள்ளைகளே, நீ ஒரு புதிய ரதமாய் மாறு. அப்பொழுது வாசிங்க, நேரம் சீக்கிரம் வாசிங்க. குமாரனாகிய ஊசாவும் ஆகியோரும் ஆ. அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். ஆ. அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி ஆ. அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். கவனிக்கிற பெட்டி ரதத்துல அல்ல ஏற்றி கொண்டு வர வேண்டியது. The ark must not be bought in the chariot. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? Are you listening to me? பெட்டியானது ரதத்துல அல்ல ஏற்றி கொண்டு வர வேண்டியது. The ark is not to be bought in the பெட்டி chariot. சுமக்குவான் அபிஷேகம் செய்யப்பட்ட கிருபை உள்ளதான லேவி கோத்திரத்தை தெய்வம் தேர்ந்தெடுத்திருக்கிறார். God chose the tribe of Levi to carry the ark of the இந்த covenant. பெட்டி சுமக்கனா சாதாரண சுமக்க முடியாது. Ordinary people cannot lift the ark. ஆசாரியன்மார் சுமக்க வேண்டும். Priests must lift இந்த the ark. பெட்டி ரதத்திலேயோ வண்டியிலோ ஹalleluya கோல்டன் அந்த சாத்தனை கொண்டு போகுவான் அல்ல. This ark must not be carried in vehicle or in மாறாக இது தோளிலே சுமக்க வேண்டும். It must be beared on the shoulder. தோளிலே சுமக்க வேண்டும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பெட்டியா இருக்கிற வேத புஸ்தகத்தை நீ தோளிலே சுமக்க வேண்டும். நீ தோளிலே சுமக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தை சுமப்பார், உடைய தலைமுறையை சுமப்பார், அவருடைய வாழ்க்கையை சுமப்பார். Carry your life. ராமனா ஷெக்கேலே ரிகாலா பரங்களை தட்டி ஆவில நிரம்பி எத்தனை பேர் நம்ம தெய்வத்தை ஆராதிக்க முடியும்? Praise the Lord. இது நீ சுமந்தால், If you carry this உனக்கு வயது சென்ற காலகட்டத்திலே in your age days, யாரும் சுமக்காத இருக்கும் போது when nobody is carrying உன் it, பையன் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறது, your son won't carry you. தெய்வம் சுமந்து கொண்டிருக்கிறார். God is carrying you. தெய்வத்துக்கு நன்றியா இருக்கிறோம். You should be thankful to God. Praise the Lord. ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது, ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. எத்தனை சம்பவங்கள் இங்கே பலருக்கும் நடக்க வேண்டியதாக இருந்தது. Many things has to happen here for many people here. கோமா ஸ்டேஜுக்கு போக வேண்டிய பலரும் இருந்தார்கள். There are many who are supposed பாரதேசான பலரும் இருந்தார்கள். உனக்கு தெய்வ ஜீவனை தந்து, தெய்வம் ஆயுசு தந்து, உனக்கு ஆரோக்கியம் தந்து உன்னால போடுவான் அல்ல, இதை சுமக்குவான், இதை சுமக்குவான். இதுவரைக்கும் நீ ஜீவனோடு இருக்கிறது till now you are alive. தெய்வ சபையுடைய ஜபத்துடைய பலம் என்று அம்மாமார்களே, சகோதரி சகோதரமார்களே மறக்க வேண்டாம் என்று ஞாபகப்படுத்தும். Don't forget, it is the strength of the prayer of the church. Praise the Lord. Praise the Lord. வாய் கோணியாயதனா இருக்கும், If the mouth is not, கை கோணியாயதனா இருக்கும், if I tell them to கால் கோணியாயதனா இருக்கும், what would happen if உங்களுடைய அவைகள் தளர்ந்து போயிருந்தால் என்ன இருக்கும்? what would happen if you want? கிருபையால கிருபையால But if God will, அவர் யாருக்கும் கடற்காரன் அல்ல, He is not like அவர் யாருக்கும் கடற்காரன் அல்ல. இது நீ சுமக்க தொடங்கினாய், இது நீ சுமக்க தொடங்கினாய். பாடுகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, சிறைச்சாலைகள் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, துக்கத்தின் மத்தியிலே, நிந்தனைகள் மத்தியிலே தெய்வனை சுமந்து கொண்டிருக்கிறார். God is carrying you. Praise the Lord. நம்முடைய சபையில் எல்லாருக்கும் பிபி ஐயா ஓடுது. In our church, many has BP high. பலருக்கும் பிபி இருக்கிறது. There are many who has BP. சரித்திரங்கள் படிக்கும் போதெல்லாம் சில பயம் உண்டாகும். When you read histories, you will have fear. எத்தனை பேர் பிபி ஷூட் அடிச்சு அங்கமிங்கமாய் மரித்து போனார்கள். Many people there are who BP shot and died there. கிருபையால நம்மை தெய்வம் பாதுகாத்தார். But through grace, God protected us. இருக்கிறா இல்லைங்களா? இவ்வளவுதான் ஆமேனு, இவ்வளவுதான் ஆமேனு, இவ்வளவுதான் ஆமேனு. மெடிக்கல் சயின்ஸ்ல கேட்டு பாருங்க, பிபியுடைய சில நிமிஷங்கள் ஷூட் அடிச்சால் Ask medical science if BP எல்லாம் மறச்சு போடும். what? கிருபையால 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 Grace. இதை நாம் சுமந்தபடியா. Carrying this. எல்லாரும் பைபிளை கையில பிடிக்க ஆரம்பிங்க. Let us take your Bible. எல்லாரும் பைபிளை கையில பிடிக்க ஆரம்பிங்க. உன்னை உயர்த்தி பிடிங்க, உன்னை உயர்த்தி பிடிங்க. நன்றியோடு தெய்வத்துக்கு சொல்ல ஆரம்பி. இது நான் சுமந்தபடியால், இது நான் சுமந்தபடியால், இது நான் சுமந்தபடியால் தெய்வம் அதை சுமக்கிறார். God carries
தெய்வத்தின் உடன்படிக்கை பெட்டி சுமக்க வேண்டியது ரதம் அல்ல. The ark of the covenant must be not carried in the chariot. தோளிலே சுமக்கிறோம். It must be carried on the shoulder. தோளிலே It சுமக்கிறோம். must be carried on the shoulder. 99 100 ஆடுல 99 ஆடு ஒன்னு காணாமல் போச்சு. In the out of 100 sheep 99 was there, one was ஒரு ஆடை கண்டுபிடிச்ச பிறகு after finding the lost இயேசு எப்படி கொண்டு வந்தாரா? how did he bring the sheep? இடுப்புல வச்சு கொண்டு வரல. He did not keep it in his கழுத்துக்கு கையில கொண்டு வரல. அவர் தோள் மேல் சுமந்து அவர் தோள் மேல் சுமந்து என்ன ஒரு வாக்கியத்தை உனக்கு தந்திருக்கிறார். என்ன ஒரு வாக்கியம் உனக்கு தந்திருக்கிறார். மீட்கப்பட்ட தெய்வ சபையே, நீ அவரை தோள் மேல் இருக்கிறார். He carries you on his shoulders. அதனாலதான் That is why நீ ஓடி போனாலும் even if you run away, பின்னால் ஓடி வருகிறார். he runs behind நீ you. அவருக்கு வேண்டியவன். You are நீ his. அவருக்கு வேண்டியவன். You are his. நீ அவருக்கு வேண்டியவன். You are his. எங்க போனாலும் விட மாட்டான். No matter where you go, எங்க போனாலும் விட மாட்டான். என்னுடைய மனமுன்னோடு கூட வாதிக்கவில்லையா? என்னுடைய மனமுன்னோடு கூட வாதிக்கவில்லையா? God says not fair. கவனிக்கணும். இதை ரதத்துல கொண்டு வந்து வச்சாங்க. They bought the ark in the chariot. 6வது வசனத்தை சீக்கிரம் வாசிக்க நான் முடிக்கிறேன். Read it quickly and close. நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது ஆ. மாடுகள் மிரண்டு மாடுகள் விரண்டதான். The bull shook. கவனிக்கணும். உடன்படிக்கை பெட்டி அது அந்த ரதத்துல வைக்கும் போதோ When they kept the ark in the chariot, மாடுகளுக்குள்ள விரல் உண்டானது. the ox started trembling. ஹலோ, எத்தனை பேருக்கு புரிகிறது? அபிஷேகம் மேல வரும்போதோ When the anointing comes on, ஒரு பயம் உண்டாகிறது. a trembling happens. மாடுக்கு ஒரு பயம் வந்தது. If an ox gets a fear, நம்ம விசுவாசிகளுக்கு பயம் இல்லை. our believers don't have a fear. Praise the Lord. சோத்திரம் வர மாட்டேங்குது. குடும்ப ஜபம் இல்ல, பயம் இல்ல. There's no family prayer, there's no fear. இன்னைக்கு காலையில எழுந்து ஜபம் இல்ல, பைபிள் இல்ல. Today morning we woke up, there's no prayer, no Bible. பயம் இல்ல. No fear. தெய்வத்தை வாலிப பிள்ளைகளுக்கு தேடுறதுக்கு பயம் இல்ல. There's no desire, fear to see. ஒரு நாள் ஒரு பயம் வரும். One day a fear will come. ஒரு நாள் ஒரு பயம் உண்டாகும். One day a fear will ஓ arise. முட்டிகள் ஆட ஆரம்பிக்கும். Your knees will start. உடைய முட்டிகள் ஆட ஆரம்பிக்கும். அன்றைக்கு ஒருவனும் காப்பாற்றுவான் வரமாட்டார்கள். Nobody will come to save. அன்றைக்கு நீ சரண்டர் ஆனால் If you surrender that day, கிருபை என்னது? தெய்வம் உனக்கு விடுதலை தருவார். God will give you grace. அவரும் மௌனமாயிருந்தார். He was also. அவரும் மௌனமாயிருந்தார். He was also. உன் முடிவு அதே கஷ்டமாயிருக்கும். Your end will be a trouble. ஹல்லேலூயா. விரல் உண்டானது. வாசிங்க. மாடுகள் மிரண்டு ஆ. பெட்டியை அசைத்தபடியினால் பெட்டிவன் அசைந்தது. கவனிக்கிறோம். The ark was shaken. எல்லாருடைய கண்களுக்கு முதல் இன்சிடென்ட் கொண்டு வாருங்க. Bring this picture in your mind. மாடு ரதம் உண்டானது. The ox started. பெட்டி கொண்டு வந்து நிறுத்தி எடுத்து கலைத்தார்கள். They took that ox. and- உடன்படிக்கை பெட்டி தீயா இருக்கிறபடியால் Since the ark of the அது covenant, உட்கார்ந்த உடனே as soon as it was, மிருகத்துக்குள்ள ஒரு பயம் உண்டானது. the animal started shaking. என்னை கேட்கிற விசுவாசியே, God's believers. யா தெய்வத்துடைய பர்வதத்தில் நிற்பார்கள். Who will stand in the road? சாட்சி உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன், தீர்மானம் செய்யப்பட்டவன், சுத்தம் உள்ளவன், நீ எங்க இருந்தாலும் சரி, நீ எங்க இருந்தாலும் சரி, There you are. உன்னை காணும் போது மற்றவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். Seeing you, others must tremble. ஆ. சாதாரண யாரை வந்து ஒரு சகோதரியை தொட முடியாது. No matter that ox, no. சகோதரரை தொட முடியாது. They cannot touch ordinary. காரணம் தெரியுங்களா? What's the reason? தொட்டா ஷாக் அடிக்கும். If they touch, shock. தொட்டா ஷாக் அடிக்கும். அதன் அர்த்தம் என்ன? உனக்குள்ள இருக்கிற தெய்வத்துடைய கிருபை, The grace that is. உனக்குள்ள இருக்கிற தெய்வத்துடைய அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற தெய்வத்துடைய அழைப்பு, நீ வந்தாருகிறதான இடம், நீ சந்திக்கிறதான இடம். உடாமனா சக்கரவதனா ரமணரஹத்தனா ரமணரமா. Praise the Lord. Praise the Lord. அந்த கிருபை நீங்கள் இழந்து போக வேண்டாம். Don't lose that grace. அந்த கிருபை நீங்கள் இழந்து போக வேண்டாம். Don't lose that grace. அந்த கிருபை நீங்கள் இழந்து போக வேண்டாம். Don't lose that grace. எத்தனை பேர் ஆமென் சொல்ல தயாராக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல தயாராக இருக்கிறோம்? ஹalleluya, ஹalleluya. கவனிக்கிறோம். அந்த பெட்டி ஒன்னு ஆட ஆரம்பித்தது. The ark started shaking. அந்த பெட்டி ஆட மாத்திரத்திலே Immediately as it shook, யார் வந்து கை போட்டானா? ஊசா கை போட்டான். a man called Uzzah touched that ark.
Praise the Lord. தாவீது சொல்ற யார் தெய்வத்துடைய பர்வதத்தில் இருப்பார்? David said, who will be in the கைகள் God's holy? சுத்தமாக இருக்கிறது. His whose hands is holy. ஆனா ஊசாவுடைய கை பரிசுத்தமாக இல்லை. But Uzzah's hands was not holy. ஊசாவுடைய கை பரிசுத்தமாக இல்லை. Hands was not holy. ஊசாவுடைய கை பரிசுத்தமாக இல்லை. Uzzah's hands was not holy. ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு சுடுதண்ணி எடுத்து மேல ஊத்திக்கின்னு In the morning 10:30 taking the hot water and pouring உன out, புதிய துணியெல்லாம் போட்டு பர்ஃபியூம் புசு 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 நான் அடிச்சிட்டு wearing new clothes and putting perfume. ஆராதனைக்கு வந்ததனால தெய்வ கிருபை வெளிப்படல. Since you came to the church, God's grace is not revealed. அபிஷேகம் வராது, Anointing won't come. நன்மை வராது. காரணம் என்ன தெரியுமா? நீ அசுத்தத்தோடு இருக்கிறாய். நீ அசுத்தமானாய் இருக்கிறாய். நீ அசுத்தத்தில் இருக்கிறாய். You are in uncleanliness. இங்க வந்து ஆயத்தப்படுத்த வேண்டியது. Not here you must be prepared. ராத்திரி ஆயத்தப்படணும். Night you must be ஓ வீட்டிலே நீ ஆயத்தப்படணும். in your house you must ஓ வீட்டிலே கரபடத்தணும். you must set your order in house. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நல்லா கவனிக்கணும். அவனை தொட்டான். He touched it. அவனை தொட்டான். He touched it. அவன் செத்தான். He died. தெய்வத்தோட ஆடாத. Don't play with தெய்வ சபையோட ஆடாத. Don't play with ஊழியக்காரோட ஆடாத. தெய்வத்துடைய வார்த்தையோட ஆடாத. அபிஷேகம் செய்யப்பட்டவரோடு ஆடாத. play with anointing. துணிகரமாய் நீ தொட்டால், If you willfully துணிகரமாய் நீ தொட்டால் நீ செத்தாய். you die. Praise the Lord. தெய்வத்துடைய கோபம் இறங்கி வந்தது. God's anger came down. துணிகரமாய் பேசாத. Don't speak. ஊழியக்காரனை பற்றியோ சகோதரியை பற்றியோ தலைமுறை பற்றியோ தெய்வ சபை பற்றியோ அபிஷேகம் செய்யப்பட்ட தெய்வ ஜனத்தை பற்றி துணிகரமாய் உடைய வாயிலிருந்த நாவிலிருந்த வார்த்தை இன்றைக்கு பொங்காதபடி அறிக்கை செய்த மன்னிப்பு கேட்டு ஒப்பரவா கடந்து போக ஆரம்பி இயேசுவின் நாமத்திலே. Start confessing that you will not speak against the church, against the ministers, against the pastors, and against nobody. நீ கொடுக்கிற காணிக்கை சமாகத்திலே முறுமுறுக்காதே. Don't rebel in the offering. நீ கொடுக்கிற ஊழியத்திலே முறுமுறுக்காதே. Don't rebel in your தெய்வ ministry. நாமத்துக்கு ஜீவிக்குவார். To live for God. எத்தனை பேரும் கொடுக்க Are தயாராக you ready to surrender? கோபாக்கின வரக்கூடாது. You want and should not have. Praise the Lord. கவனிக்கணும். தொட்டவன் செத்த உடனே Immediately after it has died, ஜனத்துக்குள்ள ஒரு பெரிய பயம் உண்டானது. people shook in fear. தாவீது சொல்லுகிறான், David said, இனி இந்த பெட்டி this ark, அபிதாபி வீட்டுக்கும் போக வேண்டாம், it must not go to Abida. ஏன் நகரத்துக்கும் போக வேண்டாம். இந்த பெட்டி போக வேண்டிய ஒரு இடம் உண்டு. There is a place this இப்போ டைம் பீனுக்கு, for time being. இப்போ ஒரு டைம் பீனுக்கு ஒரு ஷார்ட் விசிட்டாக இந்த தேசத்துல ஒருத்தன் மாத்திரம் ஆயத்தமாய் இருக்கிறான். அவன் வேற யாரும் அல்ல, அவன் உபயோகமாய் இருக்கிறான். ஆகையால் தாவீது சொல்லுகிறான், இந்த பெட்டியை ஒபேதாமை விட்டு கொண்டு போக ஆரம்பி. காரணம் அவனுடைய கைகள் பரிசுத்தமாய் இருக்கிறது, அவனுடைய இருதயம் சுத்தமாய் இருக்கிறது. 3 மாசம் பெட்டி அவனுடைய வீட்டில் இருந்தது. தெய்வத்துடைய ஆசீர்வாதம் வெளிப்பட்டது. God's blessing came. Praise the Lord. நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். I will take only 2 minutes. பெட்டி மீண்டுமாக தாவீதுடைய நகரத்துக்கு கொண்டு வரத்தக்கதாக To bring the ark again to David's city. தாவீது சொன்னதால் ஒரு பதம் இருக்கிறது. David said, பலிபீடத்தை கட்டி தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். you have to build an altar and worship. அவன் பலிபீடத்தை கட்டி தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். You have to build an altar and worship the Lord. நமக்கு நேரம் இல்லை, நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். There's no time. I'll tell you. தாவீது சொல்லுகிறான், நீ பலியை செலுத்த ஆரம்பி. Start offering sacrifices. நல்ல கவனிக்கிற விசுவாசியே, அங்க சொல்லப்பட்டதான பலியுடைய வேற என்ன தெரியுங்களா? You know what is the altar that is said? நம்ம நினைக்கிறோம் 6-7 மாடோ காலையோ ராம்போ அது புல்லக்கார்டு எடுத்து வந்து பலி செலுத்துற எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறோம். We think if we offer ram, bullock and sheep, offering is done. ஒரு நாளாக புத்தகத்துல வாசிக்க வேண்டிய என்ன கவனிக்க நேரம் இல்லை. Praise the Lord. Just listen to me. அங்க ஒரு பலியுடைய ஆராதனை இருக்கிறது. There is a worship of sacrifice. அந்த வசனத்துடைய ஆதாயம் தான் இதுதான் ஆதாரமா இருக்கிறது. This is the essence of ஒரு பலி செலுத்தறனா, if you have to offer on ஒரு பலி செலுத்தறனா, you have to offer a sacrifice. இந்த காலத்தினுடைய கணக்கு எஸ்டிமேட் எவ்வளவு தெரியுங்களா? You know what is the estimate of this year? எல்லாரும் கவனிக்கணும். Listen to me. 2 லட்சம் ரூபாய் செலவு இருக்கிறது. 2 lakh. இன்றைக்கு கணக்கு போட்டால் If you calculate today, 6 காலை, 6 cows, 6 புல்லக்காடு, 6 bullocks, 6 ராம்ப், 6 ram. இத்தனையும் கொண்டு வந்து பலி செலுத்தி கட்டி தெய்வத்தை ஆராதிக்கிறனா, If they have to bring that and offer அன்றைக்கு sacrifice, டாலருடைய செலவு பிரகாரம் according to that time's money, இன்றைக்கு கணக்கு போட்டால் ஒரு ஆராதனை ஒரு பலிபீடம் கட்டணும்னா 2 லட்சம் ரூபாய். for one worship, for one altar, 2 lakh rupees. இந்த வருஷம் நாம் தெய்வத்தை எத்தனை கொடுத்திருக்கிறோம்?
How much have you given to God this year? எவ்வளவு கொடுத்திருக்கிறோம்? How much have you given to God? கிடைக்கிற தசமாகத்தை திருடாதே. Don't rob God's tithe. கிடைக்கிற நன்மை திருடாதே. Don't rob God's goodness. எல்லாவற்றிலுமே சொல்லுது. That is what it says there. பரம சம்பளத்துல மாத்திரம் அல்ல, Not only that. எல்லாவற்றிலும், In everything. எல்லா விதத்திலும் In every way. ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. ஹalleluya. அப்ப யோசித்து பாருங்க, பழைய நியமத்துடைய பலிபீடங்களும் ஆராதனைகள் எல்லாம் கணக்கு போட்டா நம்ம ஒண்ணுமே இல்லைங்கய்யா. Think if the rules were like the Old Testament, we would be nothing. அதெல்லாம் மாற்றி எடுத்துக்கொண்டு God changed everything. லட்சங்களுக்கு அப்புறமாய், After years. லட்சங்களுக்கு அப்புறமாய், After lakhs. கோடிகளுக்கு அப்புறமாய், After crores. யாரும் விலை கொடுக்க முடியாது A priceless gift. நல்ல பலியாக A good நம்முடைய sacrifice. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் பலியானார். He was sacrificed for us. ஹalleluya, ஹalleluya. அந்த தெய்வத்தை காயப்படுத்த முடியுமா? Can you hurt that God? அந்த தெய்வத்தை துக்கப்படுத்த முடியுமா? Can you hurt that God? அந்த தெய்வத்தை வேதனைப்படுத்த முடியுமா? Can you make that God sorrowful? ஜெபிக்காத இருக்க முடியுமா? ஊழியர்கள் செய்ய முடியாத இருக்க முடியுமா? பின்வாங்கி போக முடியுமா? Can you backslide? நோ. இந்த மகள் தெய்வத்தோட கேட்க ஆரம்பிங்க. This is what he started asking. யார் தெய்வத்துடைய பர்வதத்தில் இருப்பார்கள்? Who will stand in his own? கைகள் சுத்தம் உள்ளது, His hands are clean. தெய்வ சமூகத்தில் இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் His heart is pure. அவர்கள் பர்வதத்தில் இருப்பார்கள். உபேதாமுடைய வீட்டிலே தெய்வத்தின் உடன்படிக்கை பெட்டி கடந்து போறது. In Obed-Edom's house, தெய்வத்தால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். he was blessed. தெய்வத்தின் நன்மை அவன் அனுபவிக்க ஆரம்பித்தார். நமக்கு எல்லாருக்கும் எழுந்து நிற்பமாக, எல்லாரும் எழுந்து நிற்பமாக. பிரசங்கம் முடியல, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நேரம் முடிந்திருக்கிறபடியால் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் வழியாய் கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, அடுத்த லெவலில் பிரகாசிக்க வேண்டும் என்றால், அடுத்த லெவலில் போக வேண்டும் என்றால், இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்காரவே, Start carrying his இது பின்னால் நீ போக வேண்டும் என்றால் உன் கை சுத்தமாயிருக்கட்டும், உன் இருதயம் பரிசுத்தமாயிருக்கட்டும். கர்த்தர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. எல்லார கண்களை நாம்